ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டெக்கார் தான் பண்ண போகிறோம். அதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டெக்காரை தான் இருக்க போகுது. அதுக்காக ஃபர்ஸ்ட் சிடி, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி சிடி மேலே வச்சு நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் பீசஸ் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மேலே மேலே வச்சு ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பீசஸ் அப்படின்னா ஒரு 8 பீசஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை இந்த சிடியில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிடணும். கரெக்டாக நம்ம 4 டைரக்ஷன்ஸ்லையுமே ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி 4 டைரக்ஷன்ஸுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம். அது உங்களுக்கு முடிக்கும் போது தெரியும் ஏன் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒட்டிட்டோம் இல்லையா 4 பீசஸ், திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மாதிரி இதையே நம்ம ஒட்ட போகிறோம். சும்மா ஒரு லேயருக்காக தான், ஒரு திக்னஸ்க்காக தான் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குல்ல, அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மேலே வச்சு ஒட்டிடலாம். இப்போது இங்கேயும் ஒட்டிடலாம். ஸோ 2 லேயராக நம்ம இப்போ ஒட்டியாச்சு. இப்போது இதுக்கு மேலே திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சிடி இருக்குது இல்லையா, அதை இதுக்கு மேலே ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதுதான் சொன்னேன், கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சிடியில் நம்ம உள்ளன் த்ரெட்டு சுற்ற போகிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் சுற்றிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி சுற்றுறேன், உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 டைம் ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ த்ரெட் 4 வரிசை வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். எண்டில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது இதில் எண்டை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்மளுக்கு ஒரு நாட் மாதிரி க்ரியேட் ஆகியிருக்கும். திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் இதை விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். திரும்ப இது ஒரு ரவுண்ட் இப்படி வரணும். சிடி மேலே வந்ததுக்கப்புறம் திரும்ப சென்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம இந்த சிடி ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்க போகிறோம். ஸோ எண்ட் பண்ணும்போது நீங்கள் நாட் போட்டு முடித்தாலும் ஓகே, இல்லைனா க்ளூ அப்ளை பண்ணி முடித்தாலும் சரி தான். லாஸ்ட் வீடியோவில் ரஞ்சினி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் ரஞ்சினி, ரஞ்சினியோட பிரதர் ஜெகன், அவருக்கும் ஹாய். அதுக்கப்புறம் சிஸ்டர் சமைதா, அவங்களுக்கும் ஒரு ஹாய். முக்கியமாக சமைதாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சமைதா. உங்களுடைய விஷஸ், ட்ரீம்ஸ் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட். அதுக்கப்புறம் அப்துல் ரஸாக், தேங்க்யூ ஸோ மச் அப்துல் ரஸாக் கமெண்ட் பண்ணதுக்கு. அபிநந்தனா குட்டி 5th ஸ்டாண்டர்ட், ஹாய் அபிநந்தனா குட்டி. மோனிகா, ஹாய் மோனிகா. கார்த்திகேயன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன் ப்ரோ கமெண்ட் பண்ணதுக்கு. ஸ்ரீதரன், தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதரன் கமெண்ட் பண்ணதுக்கு. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் கூட. இப்போ நம்ம இதில் எல்லாமே ஃபுல்லாகவே சுற்றியாச்சு இல்லையா? ஸோ அந்த 4 நாளாக இருக்கும்ல, அதை லைட்டாக இந்த மாதிரி நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு இந்த சிடி ஃபுல்லாகவே இந்த த்ரெட் கவர் ஆகிடும். இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், டெக்கரேஷன்ஸ்க்காக தான் பண்ணுறது. இது பண்ணாமல் விட்டாலும் ஓகே தான். இல்லை வேறு ஏதாவது வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்க, வேறு லேஸ் இருக்குது, இல்லை சாட்டின் ரிப்பன் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த கோல்டன் லேஸ் இருந்ததுனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதை ஒட்டிடலாம். அவ்வளோதான், இவ்வளோ வேலை முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி நம்ம மொத்தம் 3 செட்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகே, 3மே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பாப்சிக்கல்ஸ் எடுத்துக்க போகிறோம். 3 பாப்சிக்கல் எடுத்துருக்கேன் இல்லையா? இது 3த்தையுமே நம்ம மேலே மேலே வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு 3த்தையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இதுக்கு மேலேயும் நம்ம வந்து உள்ளன் த்ரெட்டை சுற்ற போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த உள்ளன் த்ரெட்டை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டே வர போகிறோம். முடிக்கும் போதும் அகெயின் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒட்டிட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 6 பீசஸ் தேவைப்படும். ஸோ 6 பீசஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணல சீரீஸ் அதையுமே எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டிக் எடுத்து இந்த சீரியில் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சீரி எடுத்து இன்னொரு எண்டில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது நம்ம எடுத்து அப்படியே வச்சிடலாம். இதை பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சீடு எடுத்துக்கிட்டோம். இதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ க்ளூ அப்ளை பண்ணி இதை இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ திருப்பிட்டு இந்த பக்கம் எந்த இடத்துல ஒட்டினோமோ அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கணும். ஓகே, ரெண்டும் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, இதில் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஓகே, இது நல்லா கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு ஸ்டிக் எடுத்து இதை இந்த மாதிரி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு பக்கமும் இதே மாதிரி ஒட்டிக்க போகிறோம். சீடியோட இன்னொரு பக்கமும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிடுறேன். ட்ரை சைக்கிள் பென் ஹோல்டர் தான். ஸோ 3 வீல்ஸ் இருக்கிறதுனால ட்ரை சைக்கிள் அப்படின்னா பைக்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் நான் அது ஃபஸ்ட் இந்த மாதிரி சீரீஸ் வந்து திக்காக பண்ணணும்னு சொன்னேன்னா, அது நம்மளுக்கு ஸ்டெடியாக நிற்கணும். ஒரு வீல் மாதிரி இருக்க போது ஸோ அது ஸ்டெடியாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திக்காக பண்ணது. இந்த இன்னொரு ஸ்டிக்லையுமே சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது பேஸ்ட் பண்ணும்போதுலாம் ரொம்ப ஸ்லாண்டிங்காக ஒட்டாமல் கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், வேஸ்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் இருக்கும் இல்லையா, கூல் ட்ரிங்க் இல்லைனா வாட்டர் பாட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் அதை எடுத்திருக்கேன் கட் பண்ணி. அதுலேயுமே இந்த உள்ளன் த்ரெட்டை சுற்றிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து வேறு கலர்ஸில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் மட்டும் வேறு கலரில், அப்புறம் இந்த மொத்த சைக்கிளும் வேறு கலரில் பண்ணுற மாதிரினாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்க பாட்டிலில் பார்த்தீங்கன்னா லைனாக போட்டுருந்துச்சுல்ல, அதனாலேயே அது வந்து ஒழுங்காக எனக்கு சுற்றவே வரல. பட் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ wrap பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுலேயுமே நான் வந்து கோல்டன் லேஸ் இருந்துச்சுல்ல, அதை வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ மேலேயும் அதுக்கப்புறமா பாட்டம்லேயும் 2 சைட்லேயுமே அந்த கோல்டன் லேஸை ஒட்டிடுறேன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இப்போது ரெடி ஆகியிருக்கு. இப்போது இதை அந்த சென்டரில் 2 வீலுக்கும் நடுவில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். சைட்ஸ்லையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா வெயிட்டை நல்லா ஹோல்ட் பண்ணும் அது. அவ்வளோதான். இதில் இன்னும் டெக்கரேஷன்ஸ்க்காக கோல்டன் பீட்ஸ்லாம் நான் இதில் ஒட்டிடுறேன். ஸோ இது வந்து ஹேண்டில் மாதிரி இல்லையா, ஸோ இந்த ஹேண்டிலில் 2 பக்கமும் இந்த கோல்டன் பீடை ஒட்டிடுறேன். டெக்கரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இஷ்டம் தான், எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீல்ஸோட சென்டர்லேயும் இந்த கோல்டன் பீட்ஸை ஒட்டிடுறேன். அதுக்கப்புறமா சென்டரில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர், இது லாஸ்ட் வீடியோ நம்ம வேஸ்ட் பேங்கிள்ஸ் கிராஃப்ட் போட்டோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ராவாக இருந்த உள்ளன் ஃப்ளவர் தான். இதை சென்டரில் ஒட்டிடுறேன். உங்களுக்கு இதோடைய ஸ்ட்ரெயிட் வியூ காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு.
உங்களுக்கும் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு நடுவில். இல்லைனா பென் ஹோல்டர், ஸோ பென்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பென் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் நம்ம பென்ஸ்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அந்த வெயிட்டை வந்து கண்டிப்பாக தாங்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரொம்பவே அழகாக இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான கிராஃப்டில் மீட் பண்ணலாம். பாய்.